அது அவர்களுக்கு அவமானம். யாருக்கு? முதலமைச்சருடைய மனைவிக்கு 1000 ரூபாய் நான் கை நீட்டி காசு வாங்கினா அவமானமா? அப்ப எங்க வீட்டு பொண்டாட்டிகளுக்கு கை நீட்டி பிச்சை எடுக்கிற மாதிரி நீ சொல்றீங்களா? 1000 ரூபாய் நான் கொடுத்தேன், 1000 ரூபாய் கொடுத்தேன். கலைஞர் உரிமை தொகை என்னடா? கலைஞர் உரிமை தொகை கலைஞர் எங்க சம்பாதிச்சாரு? கலைஞர் எங்க சம்பாதிச்சாரு? எதுக்கு கலைஞர் உரிமை தொகை? எல்லாத்துக்கும் கலைஞர். எது மகளிர் உரிமை தொகையா? கலைஞர். பேருந்து விடுறீங்களா? கலைஞர். பேருந்து நிலையம் கட்டுறீங்களா? கலைஞர். அங்கே கட்டடம் கட்டுறீங்களா? லைப்ரரி கட்டுறீங்களா? அதுக்கு பேர் கலைஞர். லைப்ரரி, கலைஞர் நூலகம், எல்லாத்துலயும் கலைஞர் பேரை வைக்கிறீங்க. இந்த திட்டத்துக்கு வச்சு விட்டு போ. இந்த சாராய கடை இருக்குதுல்ல, அதுல பேரை எடுத்துட்டு டாஸ்மார்க்ங்கிறத எடுத்துட்டு கலைஞர் தாலி அறுப்பு திட்டம், இந்த திட்டத்தில் சலுகைகள் உண்டு. 10 மணிக்கு சேர்த்தா 10 லட்சம் தாரம் எழுதி வைடா. தைரியம் இருந்தா எல்லாத்துலயும் கலைஞர் பேரை சொல்ற. ஏன் கலைஞர் விமர்சிக்கிறான் தெரியுமா? எங்களுக்கு என்ன ஏதாவது வேண்டுதலா கருணாநிதியை திட்டணும்னு? இல்ல, நாங்களும் திட்டக்கூடாதுன்னு நினைக்கிறோம். ஆனா பாகுபலி படத்துல பல்வாழ்த்தேவனுக்கு செலை வைக்கும் போது பின்னாடி ஒரு சிலை பாகுபலி செலை வரும்ல, அந்த மாதிரி நாங்களும் இவங்களை கருணாநிதியை விட்டுவிட்டு எம்ஜிஆர் திட்டலாம், ஜெயலலிதாவை திட்டலாம், எடப்பாடி பழனிசாமி, ஓபிஎஸ்ன்னு இவ்வளவு பேர் இருக்காங்க. இவங்களை திட்டலான்னு பார்த்தா, இவங்களை திட்டலான்னு போகும்பொழுது பின்னாடி பார்த்தா மஞ்ச துண்டு மைனர் கண்ணாடி போட்டு நிக்கிறாப்ல. எப்படி? எல்லா பிரச்சனைக்கும் நான் தாண்டி காரணம், என்னை தாண்டி நீ எப்படி திட்டிடுவ பாத்துருவோம் அப்படி நிக்கிறாப்ல பின்னாடி கலைஞர் கருணாநிதி. காவிரி பிரச்சனை, முல்லை பெரியாறு பிரச்சனை, பாலாறு பிரச்சனை, தமிழ்நாட்டில் மீனவர் பிரச்சனை, கச்சத்தீவு பிரச்சனை, எல்லா பிரச்சனை, நியூட்ரினோ, ஹைட்ரோ கார்பன், மீத்தேன், ஈத்தேன், எந்த பிரச்சனைக்கு வேறு தேடி போனாலும் பின்னாடி கருணாநிதி. தமிழர்களே தமிழர்களே அப்படின்னு பின்னாடி இந்த குரல் தான் கேட்குது. கேட்டோன்னா நமக்கு எப்படின்னா, காதுல ஈயத்த காட்சி ஊத்துனா எப்படி ஒரு வெறி வரும், அந்த மாதிரி வெறி வருது. தமிழ்நாட்டை மொத்தமா 60 ஆண்டு காலத்துல நாசமாக்கிட்டு வெக்கமே இல்லாம ஐயா ஸ்டாலின் சொல்றாரு. அவர் சொல்றாரு, எடப்பாடி பழனிசாமிக்கு வெக்கம் இல்லையா? நீட்டு பரீட்சையை உள்ள விட்டீங்க, வெக்கம் இல்லையா? ஐயா உங்க இடத்துல நாங்க கேட்கல, உங்க பையன் உங்க உதயநிதி ஸ்டாலின் இருக்காரு, அவர் தான் சொன்னாரு, நீட்டு பரீட்சையை யாரால ஒழிக்க முடியும்? யாருக்கு வெக்கம், மானம், ரோசம், சூடு, சொரணை இருக்கோ அவரால் மட்டும்தான் முடியும் அப்படின்னாரு. அப்ப ஸ்டாலினுக்கு வெக்கம், மானம், ரோசம், சூடு, சொரணை எதுவுமே இல்லையா? ஐயா ஸ்டாலின் சோத்துல உப்பு போடுத்தீங்க இல்லையா? ஐயா ஸ்டாலின் மெல்ல வேட்டி கட்டலையா? ஐயா ஸ்டாலின்